தேங்க்யூ ஸோ மச் சார். தீனா சார், உங்களிடமிருந்து ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பான ஒரு படத்தை தயாரிக்க முன்வந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய பிள்ளை குழந்தையை, பெண் குழந்தையை அருமையாக பாட வைத்து இந்த தமிழ் திரை உலகிற்கு ஒரு அருமையான பாடகையை அறிமுகப்படுத்தியுள்ளார். இதற்கு முக்கிய காரணம், இந்த நம்ம கேட்ட 4 பாடலுமே ஒரு தம்பி ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருந்தார். ஸ்ரீகாந்த் அவர்கள் சிறப்பாக இசையமைச்சிருந்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த கடைசியில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணி பாடினாங்க ஒரு சாங். அது ரொம்ப சிறப்பாகவும் அவருடைய வாய்ஸும் அந்த பாப்பாவுடைய வாய்ஸும் அவ்வளோ ஒரு கொலாபரேஷன் இணைந்த ஒரு வாய்ஸ் மாதிரி கிடைச்சி நமக்கு ஒரு சிறப்பான தமிழகத்துக்கு தமிழ் எழுத்து புரியுற மாதிரி ஒரு சிறப்பான பாடலை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கழிப்பறை இது என்னன்னா, எந்த மனுஷனுக்கும் ஆணவம் வரக்கூடாது, எவனுக்கும் வரக்கூடாது. நான் சுத்தமானவன், நான் உயர்ந்தவன் சொல்ல முடியாது. அதனால தான் கடவுள் தன்னுடைய கழிப்பறை லெட்டின் பேக்கை அந்த மனுஷனோட சேர்த்து தச்சிருக்காங்க. நம்ம சுமந்துட்டு தான் இருக்கோம். யாராவது சுமக்கலன்னு சொல்ல முடியுமா கழிப்பறைய? ஆனா என்ன நீங்க பண்றீங்க? காலையில சுத்தம் பண்றீங்க. அதுதான் உங்களுடைய பிராக்டிஸ். கழிப்பறையை நம் மனசுல இருக்கிற அழுக்கான குப்பைகளையும் சேர்த்து சுத்தப்படுத்தணும். கழிப்பறையை மட்டும் சுத்தப்படுத்தக்கூடாது. நம் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக உங்களுடைய வாழ்வை நீங்க ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுக்கு நம்ம இந்த சென்னை சிட்டி வரைக்கும் பரவாயில்ல, எல்லாமே இந்த லிவிங் ரூம் இருக்கு. 2 பெட்ரூம், 2 BHK, 3 BHK. இப்பெல்லாம் ஒரு காலத்துல நம்ம கழிப்பறை வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம். ஏன்னா சாப்பாடு அறை பக்கத்தில் கழிப்பறை இருக்கக்கூடாது. கழிப்பறைன்றது ஒரு தனி, ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கழிப்பறை தனியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இன்வால்வ் பண்ணவே மாட்டோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு அவசர காலம், இன்றைக்கி இருக்கிற அந்த கன்ஜெக்ஷன், இன்றைக்கி இருக்கிற அந்த பொருளாதாரம் ரொம்ப சிறப்பானது. நம்ம அதுக்காக ஒரு கிராமத்தை போய் இருக்க முடியாது, நம்ம சிட்டியில் இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக கழிப்பறையை நம்மளோட கொண்டு நம்ம இணைச்சிட்டோம். ஆனால் நம்ம இணைச்சிட்டோம், நம்மக்கிட்ட பணம் இருக்குது. எத்தனை கிராமத்தில் எத்தனை மக்கள் கழிப்பறை இல்லாமல் இன்னும் வெட்ட வெளியில் போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அந்த கழிப்பறை, எல்லா மக்களும் கழிப்பறை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கீமை கொண்டு வந்தார். அதுதான் நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். நம்ம மட்டும் சந்தோஷமாகவும், நம்ம மட்டும் சிறப்பாகவும், நம்ம மட்டும் நல்லா வாழக்கூடாது. ஏழை பாழைங்க, கஷ்டப்படுறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் அந்த லக்ஸரி, அந்த தன் வீட்டு பக்கத்துல கழிப்பறை இருக்கணும் என்றதை. இன்னும் ஒரு காலத்துல சொம்ப தூக்கிட்டு போகணும். அங்கே விடிகாலில் போனால் பாம்பு கடிச்சிடும். எத்தனை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க. போகிற வழியில், வயக்காட்டு வழியில் எத்தனையோ அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மனம், இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தைரியமாக வந்திருக்கு. இதுக்கு நம்ம எல்லாம் நம்ம கிட்ட அந்த ஒரு செல்வாக்கு வந்தா கூட நமக்கு பின் இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஏழைபாளைகளுக்கு கருணை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து உதவி செய்து இன்னைக்கு குறிப்பா கழிப்பறை இல்லாத வீடுகளே இல்லை என்பது நாம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு நம்ம இந்தியா ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த கழிப்பறை என்பது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடியான ஒரு வேர்டு. அது எப்படி சொல்கிறேன்னா, தமிழில் சுத்தமான ஒரு வார்த்தை கழிப்பறை என்பது எல்லா
எல்லா ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அது கழிப்பறை என்று ஒரு சுத்தமான வேர்டை அதை வேர்டை சூஸ் பண்ணி, ஏன்னா ஹிந்தியில் டாய்லெட் நான் படம் பார்த்துருக்கேன், எக்ஸலண்ட் மூவி. அப்படி ஒரு மூவி நான் பார்த்து 3 வாட்டி 4 வாட்டி அதை திருப்பி பார்த்துருக்கேன். அப்படி ஒரு மூவி. அதே மாதிரி இன்னொரு மூவி எதோ சொன்னீங்க, கக்கூஸ்ன்றது, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன் போல இருக்குது. இந்த கழிப்பறை ஒரு சிறப்பான படமாக அமைந்து இது எல்லா மக்களுக்கும் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்து இதுக்கு பெரும் உதவியாக இருந்த தயாரிப்பாளர் அமித் குமார், அவர்களுடைய துணைவியார், அவருடைய மகள், இவங்க 3 பேரும் இணைந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இது எல்லாத்த விட நான் 20 இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பரை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமித் செய்து வைத்தார். என்னுடைய உயிர் நண்பர் உன்னியோட நான் வந்து ஒரு 10-15 பாடல் நான் என்னுடைய மியூசிக்கில் வந்திருக்கு. அதில் ஒரு ஆல்பம் ஒன்று சாங் இருக்கு, ஐயப்பன் ஆல்பம் சாங், ஆனந்த ஐயன்னு அன்னதான பிரபுன்ற ஒரு ஐயப்பன் பாடல் இருக்கு. நான் 10 பாடல் பண்ணியிருக்கேன், இசையமைச்சிருக்கேன். அதுக்கு மிக சிறப்பாக பாடி இன்னைய வரைக்கும் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நான் எப்போ போனாலும், சார் நீங்கள் அந்த பாட்டு பண்ணீங்களா சார், மன்மராசா எப்படி என்னை கேட்குறாங்களோ அந்த மாதிரி டிவோஷனலில் இவர் பாடி கொடுத்த பாடல் இன்னும் என்னை கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கேன். அப்படி ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, குறிப்பாக வந்து பத்திரிகையாளருக்கு நான் சொல்கிறேன், எப்பவுமே இந்த மாதிரி வளர்ந்து வரும் தயாரிப்பாளர்களை உங்கள் கையில் தான் இருக்குது. இவங்க வந்து குழந்தைங்க, நீங்கள் பெரியவங்க, குழந்தைங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். ஆக்ட்ரஸ் இந்து. அவங்களை கௌரவிக்க டைரக்டர் கிஜு. ஓரிரு வார்த்தைகள். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ, வணக்கம். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி. இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க தீனா சார், உன்னிகிருஷ்ணன் சார், அன்பு செல்வன் சார், ப்ரொடியூசர் அமித் குமார் சார், டைரக்டர் கிஜு சார், எல்லாருக்குமே வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுனே தெரில, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்ட்ரஸுக்கும் ரொம்ப நன்றி. கேமரா டைரக்டர் பாலமுருகன் சார் அவங்களுக்கு நன்றி. இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். டீம் அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு, அமித் சார், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஆக்சுவலாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. நான் வந்து என்னோட ஜர்னி இந்த டீம் கூட எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்றதுலேருந்து ஃபுல்லாக சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸில் போயிடுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் 12th முடிச்சுட்டு சாரை மீட் பண்ணுறப்ப கால் பண்ணாங்க சார். ஃபஸ்ட் டைம் கால் பண்ணோடனே நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லுங்கள் அங்கிள்ன்ட்டேன். எனக்கு வந்து அப்போ வந்து சார் தான் ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தப்ப சார் வந்து அப்ரோச் பண்ணாங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து பூச்சை போட்டோம். அது ஒரு 3 டைம்ஸ் தள்ளி போச்சு. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ணோம். ஸோ அதுவும் ஒழுங்காக போகல. இப்போ வந்து இது 3rd ஃபிலிம் இப்போ கழிப்பறை டீமோட. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து அமித் சார் ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா இப்படி ஒரு டீம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் அப்புறம் வந்து உன்னி சார், பெரிய படமாக சின்ன படமான்னு பார்க்காம படத்தை படமாக பார்த்து பாட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் வந்து ஸ்டீவ் ப்ரோ பற்றி சொல்லணும்னா ஒரே விஷயம் தான். எல்லா மியூசிக் டைரக்டரும் என்ன பண்ணுவாங்க, டியூன் கொடுத்துட்டு பாட்டு வாங்குவாங்க. இவர் எப்படின்னா லிரிக்ஸும் டியூனும் வந்து டைரக்ஷன் டீம்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு பீட்டு போட்டார். அதான் வந்து ஸ்டீவ் ப்ரோ. ஸோ 4 ட்ராக் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். 4மே வந்து ஒரு ஃபீல் குட்டாக ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் பாலா ப்ரோ கேமராமேன். ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும்னா ஒர்க்கை தாண்டி பர்சனலாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய பேசியிருப்போம். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் இங்கே இருக்க டீமில் இருக்க எல்லாருமே, ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பெரிய கனவை சுமந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ டிசர்வ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ எல்லாரும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா அவங்க தான் ஒரு படத்தோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அண்ட் ஃபைனலாக என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
Please give it up for the captain of the ship. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், என் ஒய்ஃப், என்னோட சினிமா ஃபேமிலி, முக்கியமாக எங்களை வெளியே கொண்டு போய் சேர்த்த போகிற போட்டர்ஸ் அண்ட் பத்திரிக்கையாளர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கழிப்பறைன்றது அமித் சார்கிட்ட அந்த கதை நான் சொல்லும்போது நான் சொன்ன பட்ஜெட் வேறு, அது கொஞ்சம் மேலே போயிடுச்சு. இருந்தாலுமே அவர் இல்லை பரவாயில்ல போனால் போட்டும், படம் நல்லா இருக்குது, ஸோ நீங்கள் பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சு எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்த இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வன்ஷிகா மக்கர் ஃபிலிம்ஸ் பிரீத்தி அமித்குமார் மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த படத்தை அப்யூஸ் பண்ணிட்டு இருக்க டாக்டர் அமித்குமார் சார் ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்தன் இசையமைப்பாளர், என்னோட போன படத்துக்கு அவர் தான் இசையமைச்சிருக்காரு, இந்த படத்துக்கு அவர் தான் இசையமைச்சிருக்காரு. நீ நான் எந்த படம் பண்ணாலும் அவர் தான் இசையமைப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னோட கேமராமேன் பாலமுருகன் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக என் கூட ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறது, செல்ஃபோனில் நான் படம் எடுத்ததுலேருந்து என் பின்னாடி இருக்கார். இதுக்கு மேலே நான் என்ன கேமரா போனாலும் என்ன மேலே போனாலும் அவர் மட்டும்தான் என்னோடய கேமராமேன். என்னோட எடிட்டர் ஆனந்த கிருஷ்ணன், அவரால் வர முடியல, மலைக்கு போயிருக்காரு. நான் என்ன படம் பண்ணாலும் அவர் தான் என்னுடைய எடிட்டர். முக்கியமாக என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், சீஃப் அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவங்க இல்லைன்னா அது சாத்தியமாக இல்லையா எனக்கு அது தெரியல, சாத்தியம் கிடையாது. உன்னி சார், நான் அவர்கிட்ட சார் சொன்ன மாதிரி அந்த கால் பண்ணி சார் மாதிரி பாட்டு பாடணும், இந்த மாதிரி இருக்குது, சரி ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம், ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம், பாடிட்டேன் அனுப்பிச்சிட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை விட்டுருக்கலாம். அவர் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டார், அதை கண்டிப்பாக நான் இங்கே சொல்லிக்கிறேன். மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு, சாங் அனுப்பிச்சிட்டு நான் நல்லா பாடியிருக்கேனா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். பாட்டு நல்லா இருக்கா அப்படி என்கிட்ட கேட்டார். அதனால தான் அவர் இங்கே உட்காந்துருக்கார். ரொம்ப நன்றி சார். இப்போது வன்ஷிகா மக்கர் இந்த படத்தினுடைய ஃபீமேல் சிங்கர், பிளாக் பேக் சிங்கர், இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. நல்ல வாய்ஸ், மிகப்பெரிய ஆளாக வரக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா பாட்டுமே அது என்ன சொல்கிறது, ரேப்பாக இருக்கட்டும், ஒரு மெலோடியாக இருக்கட்டும், ஒரு டப்பாங்குத்தாக இருக்கட்டும், என்ன பாடுறதா இருந்தாலும் அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடி இப்போது இங்கே நிற்கிறாங்க. இன்னும் 100 மேடைகள் 1000 மேடைகள் அவங்க ஏறி புகழடையணும்னு நான் அவங்கள மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. அப்புறம் இங்கே வந்திருக்க என்னோட ஆர்டிஸ்ட், கேரக்டர் ரோல் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தீனா சார் கூப்பிட்ட உடனே 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் 4 மணிக்கு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ 4 மணிக்கு நாங்கள் போகிறோம் சார், ரெடியாக இருந்தார். சொன்ன உடனே வேறு எந்த தடையுமே அவர் சொல்லலை. கண்டிப்பாக நான் வந்துடுறேன், ஷார்ப்பாக 5 மணிக்கு நான் வந்துடுவேன். ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்துட்டார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஆர்கே அன்பு செல்வன் சார், சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர், எங்களை கொண்டு போயிட்டுருக்கிறவர். ஸோ பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் அவரை பற்றி நிறையா. ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றிண்ணா. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ், ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. கழிப்பறை படம் விரைவில் வெளியாகக்கூடிய வேலை நடந்துகிட்ருக்கு. அடுத்த படம் இதே கூட்டணி விரைவில் இணையும், ஆண்டவன் மனசு வச்சா அதை நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இங்கே நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக அவங்கள கூப்பிட்டு இவங்கள கூப்பிட்டுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிவிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு சேர் கூட இல்லாமல் நின்றுட்டுருக்க ஆங்கர், அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தோட வில்லன் பா.